வருங்கால அரசு அதிகாரிகளை வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வேஸ் போன்ற தேர்வுகளில் கட்டாயமாக ஒரு கொஸ்டின் அப்படி வரும் அப்படின்னா நமக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதான் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்து இந்த ரவுலட் ஆக்ட் அப்படின்றத பற்றி கொஸ்டின்ஸ் அப்படி கேட்பாங்க. இதை தொடர்ந்து நமக்கு ஜாலியன்வாலா படுகொலை அப்படின்னு ஒரு படுகொலை இருக்கு, அது சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் அப்படி கேட்பாங்க. அப்போ அந்த ரவுலட் சட்டம்னா என்ன, இதை தொடர்ந்து ஏன் ஜாலியன்வாலா படுகொலை அப்படின்றதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ அப்படின்றத பார்க்க போறோம். இந்த வீடியோ அப்படின்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொண்டு போட்டு விட்டுருங்க. வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத ஒரு கமெண்டாகவும் தெரிவிச்சிருங்க. ரொம்ப முக்கியம், வீடியோ உங்களை மாதிரி படிக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டு வீடியோ அப்படின்றத பார்க்க சொல்லுங்க. இப்போ ரவுலட் சட்டம் அப்படின்றது நமக்கு எந்த வருஷம் அப்படின்னா, ஏன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்றது இயர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ 1919 வருஷம் 1919 தான் நமக்கு இந்த ரவுலட் சட்டம் அப்படின்றது கொண்டு வரப்படுது. ஏன் இதுக்கு பேர் ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படின்னா, இதை கொண்டு வந்தவரோட பெயர் சார் சிட்னி ரவுலட் அப்படின்றவர் இதை கொண்டு வந்தார். அப்போ சிட்னி ரவுலட் என்றவர் கொண்டு வந்ததனால் இந்த சட்டத்தின் பேர் ரவுலட் சட்டம். இரண்டாவது, எதுக்காக இந்த சட்டம், எப்போ இந்த சட்டம் அப்படின்னா 1919 மார்ச் மாதம் இந்த சட்டம் அப்படின்றது கொண்டு வரப்படுது. ரொம்ப முக்கியமாக இந்த பிடிஎஃப், அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் அப்படின்றத நம்ம வீடியோ கீழே veranda.racinstitute.in அப்படின்ற ஒரு லிங்க்ல ஃப்ரீ டவுன்லோட்ஸ் நான் வச்சிருக்கேன். நீங்க போயிட்டு ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்ச் 1919 இந்த சட்டம் அப்படி கொண்டு வரப்படுது. எதுக்காக கொண்டு வரப்படுது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்படி இருக்கும் பொழுது நமக்கு இப்போ 1917 1917 காலகட்டம் 1918 காலகட்டம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா காந்தியார் அவர்கள், அதாவது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நம்மளோட மகாத்மா காந்தியார் அவர்கள் என்ன பண்றாங்க, நிறைய சத்தியாகிரகங்கள் அப்படி நடத்துறாங்க, அகிம்சை வழி சத்தியாகிரகங்கள். இப்போ பிரிட்டிஷ்காரனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்யும் பொழுது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அப்படி பிரச்சனை வந்தாலும் அதை உடனே முடிக்கணும், ஏன்னா அது மூலியமா அவனுக்கு நிறைய நஷ்டங்கள் அப்படின்றது ஏற்படும், அவன் நஷ்டத்தை தாங்கிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உடனே முடிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. எப்படி முடிப்பாங்க, டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சியோ இல்லாட்டி இந்த மாதிரி தலைவர்களை அரெஸ்ட் பண்ணியோ அந்த போராட்டம் அப்படி முடிவு கொண்டு வராங்க. ஆனால் அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது இங்கே இந்தியர்கள் தப்பு பண்ணியிருந்தால் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். இப்போ காந்தியார் அவர்கள் சத்தியாகிரகம் அப்படி மேற்கொள்றார். அதாவது சத்தியாகிரகம் அப்படி பண்றாரா, எதன் அடிப்படையில் பண்றார் அப்படின்னா அகிம்சையின் அடிப்படையில் சத்தியாகிரகம் அப்படி பண்றார். இப்போ அகிம்சையின் அடிப்படையில் எந்த ஒரு இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு ரூல்ஸையோ எந்த ஒரு சட்டத்தையும் மீறாத அளவுக்கு தான் சத்தியாகிரகம் அப்படி பண்றார். அப்போ 1917 பண்ணக்கூடிய சம்பாரன் சத்தியாகிரகமாக இருக்கட்டும், 1918 பண்ண கேதா சத்தியாகிரகம், அகமதா சத்தியாகிரகம், இந்த மாதிரி சத்தியாகிரகங்கள்லாம் வெற்றி அடைய ஆரம்பிக்குது. ரொம்ப முக்கியமாக இதில் யார் கலந்துக்கிறா அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சாதாரணமான விவசாயி, சாதாரணமான தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி சாதாரண தொழிலாளர்கள், விவசாயிகள் கலந்துக்கக்கூடிய சத்தியாகிரகம் அப்படி வெற்றி அடைய ஆரம்பிக்குது. இது பிரிட்டிஷ்காரன் விடுவானா, சும்மா விடுவானா, அப்போ எப்படி அது தடுக்கணும்னு சொல்லி நினைப்பான்ல. அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது விவசாயிகள், ஊழியர்கள், இவங்கெல்லாம் பங்கேற்கக்கூடிய இந்த சத்தியாகிரகங்களை வெற்றி அடையக்கூடாது அப்படின்னு ரவுலட் சட்டம் அப்படி ஒரு சட்டம் அப்படி கொண்டு வரப்படுது சிட்னி ரவுலட் அப்படின்றவரால். இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு தப்பு ஒருத்தர் பண்ணிட்டார், அவர் அரெஸ்ட் பண்ண அப்படின்னா வாரண்ட் அப்படின்றது தேவை, அதாவது பிடி உத்தரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிடி உத்தரவு அப்படின்றது இருந்தால் தான் அரெஸ்ட் பண்ண முடியும், அதாவது கைது செய்ய முடியும். அதுபோக இப்போ கைது பண்ணுற நேரம் எங்கே கொண்டு போவாங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. கோர்ட்டில் அவருக்கு விசாரணை அப்படி நடக்கும். அந்த விசாரணையில் அவர் வந்து தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுன்னா அவருக்கு சிறை தண்டனை அப்படி வழங்கப்படும். ஆனால் இந்த சட்டம் அப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகேவா, வாரண்ட் தேவை இல்லை, யாரை வேணாலும் கைது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதாவது அவர் தப்பு செஞ்சிருக்காரோ செய்யலே தெரியல, நீங்கள் அரெஸ்ட் பண்ணு வச்சிங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிடி உத்தரவும் இல்லாமல் கூட அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ரெண்டாவது, அரெஸ்ட் பண்ணவரை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு விசாரணை இன்வெஸ்டிகேஷனுமே இல்லாமல் நீங்கள் இம்ப்ரிசன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இம்ப்ரிசன் அப்படின்னா நமக்கு சிறையில் அடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நான் தப்பே பண்ணல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா, நீ எப்படி எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணலாம் பிரிட்டிஷ். ஓகே, கைது பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பிடி உத்தரவு, வாரண்ட் அப்படின்றது தேவையில்லை. ரெண்டாவது, எனக்கு விசாரணை அப்படின்றது போனால் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்றது தெரிய வரும். ஆனால் எனக்கு விசாரணையே கிடையாது, நேராக தூக்கி சிறையில் வச்சுருவாங்க. எத்தனை வருஷம் ஜெயிலில் வைக்கணுமோ அத்தனை வருஷம் நான் சிறையில் இருந்துட்டு வரணும். அப்போ இந்த சட்டம் அப்படிது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களோட உரிமையை பறிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதிராக ஒரு போராட்டம் அப்படி மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு மகாத்மா காந்தியார் அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்போ ரொம்ப முக்கியமா மார்ச் மாதம் 12ஆம் தேதி நமக்கு 1919 வருஷம் காந்தியார் அவர்கள் நம்மளோட சென்னை மெரினா பீச்சுக்கு வந்திருக்காங்க. இந்த மெரினா பீச்சில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பீச் அப்படின்றது கொடுக்குறார் மகாத்மா காந்தியார். அந்த ஸ்பீச்சில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ரவுலட் சட்டத்துக்கு எதிராக நம்ம அடையாளமாக எதை வைக்கணும் அப்படின்னா கதர் அப்படின்றத வைக்கணும். அதாவது இந்தியர்கள் உருவாக்கக்கூடிய ஆடைகள் இருக்குல்ல, அதான் கதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா பிரிட்டிஷ்காரன் அவனோட துணிமணியெல்லாம் அங்கே வித்துட்டு அவன் நிறைய காசு சம்பாதிச்சுட்டு இருக்கான். அப்போ இந்த மாதிரி ஆங்கிலேயர்களோட அந்நிய பொருட்கள் நமக்கு தேவையில்லை, இதோட அடையாளமாக கதர் அப்படின்றது இருக்கணும், இதே எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அதே மெரினா பீச்சில் வீசக்கூடிய அந்த இடத்துல இந்த ரவுலட் சட்டம் அப்படின்றது ஒரு கருப்பு சட்டம், இட்ஸ் a black act அப்படின்னு சொல்லி சொல்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த क्वेश्चन அப்படி ரிப்பீட்டா கேட்பாங்க. காந்தியார் அவர்கள் எந்த சட்டத்தை கருப்பு சட்டம், அதாவது இந்தியர்களுக்கான black act அப்படின்னு அழைச்சார்னா இந்த ரவுலட் சட்டத்தை தான். ஏன்னா நம்ம உரிமையை பாதிக்க மாதிரி இருக்குல்ல, அப்ப இது ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னு அழைக்கிறார். அறிவிச்சது மட்டும் இல்லாம 1919 வருஷம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நான் என்ன பண்ண போறேன், ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க, இந்த நேஷன் முழுக்க ஒரு நேஷனல் ஹர்த்தால் அப்படி பண்ண போறேன், அதாவது தேசிய பந்த் அப்படி நான் நடத்த போறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். இந்த பந்த்ல எல்லா இந்தியர்களும் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ அந்த பந்த் அப்படி எப்போ நடக்குது, ஏப்ரல் மாதம்
மாதம் 6ஆம் தேதி 1919 வருஷம் நடக்குதா? சூப்பராக நடக்குது. இதுலேயும் எல்லா பகுதியிலுமே நடக்குது. அப்படி எல்லா பகுதியிலும் நடக்கும் பொழுது இது ரொம்ப முக்கியமாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எந்த பகுதியில் நடக்குது, அதாவது ரொம்ப வீரியமாக எந்த பகுதியில் நடக்குது அப்படின்னா பஞ்சாப் பகுதியில் இது ரொம்ப வீரியமாக நடக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடக்குது. இப்போ பஞ்சாப் பகுதியில் யார் இதை வழி நடத்துறா அப்படின்னா 2 தலைவர்கள். ஒருத்தரோட பேரு சைஃபுதீன் கிச்லு அப்படின்றதும் இன்னொருத்தருடைய பேர் சத்யபால். இந்த 2 தலைவர்கள் தான் பஞ்சாப் பகுதியில் இந்த தேசிய பந்த் காந்தியார் அறிவிச்சார்ல அந்த பந்தை சூப்பராக நடத்துறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்றாங்க, இந்த 2 பேத்தையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்போ ஏப்ரல் 6ஆம் தேதி பந்த் அப்படின்றது நடக்குது. பஞ்சாப் பகுதியில் சத்யபால் அவர்களும் சைஃபுதீன் கிச்லு அவர்களும் இதை வழி நடத்துறாங்க. இவங்க 2 பேரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி கைது செய்யப்படுறாங்க. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி கைது செய்யப்படுறாங்க. இப்போ இவங்களோட கைது அப்படின்றத விடுதலை செய்யணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் முடிவு பண்ணி ஒரு போராட்டம் அப்படின்றது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்போ இந்த சத்யபால் அவர்கள் சைஃபுதீன் கிச்லு அவர்கள் இவரோட விடுதலைக்காக ஒரு போராட்டத்தை பஞ்சாப் பகுதி மக்கள் எங்க வச்சு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது ஜாலியன்வாலா பாக் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. பாக் அப்படின்னா பூங்கா அப்படின்னு அர்த்தம். அப்போ அது ஒரு பெரிய பார்க், ஆக்சுவலா ஒரு பெரிய ஒரு ஏரியா கொண்ட ஒரு பூங்கா. அந்த பூங்கால நம்ம வச்சு போராட்டம் பண்ணுவோம் இவங்களோட விடுதலைக்காக அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. என்னைக்கு போராட்டம் பண்ணலாம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி, ஏப்ரல் 13, 1919 1919 வருஷம் ஏப்ரல் 13ஆம் தேதி இந்த போராட்டத்தை நம்ம ஜாலியன்வாலா பாக்ல வச்சு பண்ணலாம். அப்போ ரொம்ப முக்கியமான இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 12ஆம் தேதி மகாத்மா காந்தியார் மெரினா பீச்சில் பேசுறார். ஏப்ரல் 6ஆம் தேதி தேசிய பந்த் அப்படின்றது நடக்குது. ஏப்ரல் 9ஆம் தேதி சத்யபாலும் சைஃபுதீன் கிச்லு அவர்களும் கைது செய்யப்படுறாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி ஜாலியன்வாலா பாக்ல அந்த போராட்டம் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணப்பட்டிருக்காங்க பஞ்சாப் பகுதி மக்களால். இந்த டேட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்ல ஏதோ ஒன்று கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸாக கூட கேட்கலாம். இப்போ அந்த பூங்கா அப்படின்றது ஒரு பெரிய பூங்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோமா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் அந்த பூங்கா ஆக்சுவலா. ஓகே, அந்த சம்பவம் அப்படின்றது இந்திய வரலாறுல ஒரு கருப்பு சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது பல ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் அப்படின்னா அந்த பூங்காக்கு வந்திருக்காங்க. இதுல வந்த எல்லாருமே போராட்டம் பண்றதுக்காக வந்தாங்களா அப்படின்னா கிடையாது. இதுல 2 குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ், அதாவது இந்த பூங்கால வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான மக்கள் அப்படின்னு வந்திருக்காங்க. ஒருத்தங்க எதுக்காக வந்திருக்கா அப்படின்னா இந்த சத்யபால் அவர்களும் சைஃபுதீன் கிச்லு அவர்களையும் விடுதலை பண்ணணும் அப்படின்றதுக்காக அமைதியான வழியில நம்ம போராட்டம் மேற்கொள்ளலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஏப்ரல் 13ஆம் தேதி நமக்கு இது பண்ண போறாங்க, அதாவது போராட்டம் பண்ண போறாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. இந்த ஏப்ரல் 13 அப்படின்றது பஞ்சாப் மக்களுக்கு என்ன தினம் அப்படின்னா பைசாக்கி டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலா பைசாக்கி டே, பைசாக்கி தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பைசாக்கி தினம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இப்போ நமக்கு இப்போதான் பொங்கல் திருவிழா அப்படின்னு நமக்கு முடிஞ்சது. அதை மாதிரியே சீக்கிய மக்களுக்கு பஞ்சாப் பகுதி மக்களுக்கான பொங்கல் திருவிழா அப்படிதான் பைசாக்கி தினம். அப்போ இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்க விடுதலைக்காக போராட்டம் பண்றதுக்கும், இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னவங்க இந்த பைசாக்கி தினம் அப்படின்றத நம்ம கொண்டாடுவோம் அப்படின்றதுக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த பூங்கா அப்படின்றதுல ஒரு பெரிய ஒரு கூட்டம் அப்படின்றது கூடி இருக்கு. நல்லா கவனிச்சவங்க, இந்த பெரிய பூங்காவுக்கு ஒரே ஒரு வாசல் அப்படிதான் இருக்குது. ஓகே, ஒரே ஒரு வாசல் வழியாக தான் வெளியே போக முடியும், நுழைவாயில் என்ட்ரன்ஸ் ஒன்று தான் இருக்கு. இப்போ அந்த பஞ்சாப் பகுதியில் அந்த நேரத்தில் மைக்கேல் ஓடையர், ரெகினால் டயர் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் யார் அப்படின்னா மைக்கேல் ஓடையர், இவர் என்னவா இருந்தார் அப்படின்னா அந்த பஞ்சாப் கூட கவர்னராக இருந்தார். இன்னொருத்தர் ரெகினால் டயர், அவர் யாரு, அந்த பஞ்சாப் பகுதியின் படைகள் இருக்குல்ல ராணுவம், அந்த ராணுவத்துக்கு படை தளபதியாக இருந்தார். இப்போ ஒரு பெரிய கூட்டம் அப்படி கூடி இருக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அப்படின்னு முடிவு பண்ண இந்த பஞ்சாப் கவர்னர் என்ன சொல்றார், இந்த கூட்டத்தை எப்படியாவது நம்ம கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றார். முடிவு பண்ணப்பட்டு இந்த மைக்கேல் ஓடையர் அப்படின்னு ஒரு ஆர்டர் போறார். ஏன்னா இவர் தானே கவர்னர், யாருக்கு ஆர்டர் போறார், படை தளபதியான ரெகினால் டயருக்கு அப்படின்றதுக்கு ஆர்டர் போறார். என்ன ஆர்டர் போறார், அந்த பார்க்ல யாரும் இருக்கக்கூடாது, அடிச்சு விரட்டுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறார். அப்ப ரெகினால் டயர் அப்படின்னு படை தளபதியா இருக்கார்ல, தன்னோட படைகள் அப்படின்றத மொத்தமா கூட்டு போறார். எங்க கூட்டு போறார், நேரா போயிட்டு இந்த பெரிய பூங்கா அப்படின்றதுக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்குன்னு நம்ம சொன்னோமா, சோ தன்னோட படைகள் தன்னோட துப்பாக்கி ஆயுதங்கள் அப்படின்றத வச்சு அந்த ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்றது கவர் ஆகப்படுது. உள்ள ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் அப்படிங்க, அப்பாவி இந்தியர்கள் அப்படிங்க இருக்காங்க. ரெகினால் டயர் அப்படி ஷூட் அப்படின்னு சொல்லி சொல்றார். துப்பாக்கியில கூடிய தோட்டாக்கள் அப்படின்றது வெடிக்க ஆரம்பிக்குது. அப்பாவி இந்தியர்கள், ஆயிரக்கணக்கான அப்பாவி இந்தியர்கள் உடம்புல தோட்டாக்கள் அப்படின்றது இறங்குது, ரத்தம் அப்படின்றது சரியுது. இதுல ரொம்ப முக்கியமா இதோட பெரிய துயரமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அங்க ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்கும். அந்த கிணத்துக்குள்ள நம்ம தப்பிச்சிடலாம், உட்கார்ந்து நம்ம வந்து அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு நம்ம மேலே தோட்டாப்படாத மாதிரி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நிறைய இந்தியர்கள் குதிச்சு அந்த கிணத்துக்குள்ளே நிறைய பேர் மூச்சு அடைச்சு கூட செத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய துயரமான ஒரு சம்பவம் அப்படி இங்கே நடந்திருக்கும். இப்போ பிரிட்டிஷ்கார் என்ன சொல்றா அப்படின்னா இப்போ ஆயிரக்கணக்கான அப்பாவி இந்தியர்கள் ஒரு 10-15 நிமிஷம் நம்ம சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது அவங்க கையில் கூடிய துப்பாக்கியில் இருக்கக்கூடிய கடைசி தோட்டா அப்படின்ற தீர்வு வரைக்கும் நமக்கு பிரிட்டிஷ்காரங்க துப்பாக்கி சுடுதல் அப்படின்றது நமக்கு நடத்திருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக ஆயிரக்கணக்கான அப்பாவி இந்தியர்கள் இறந்திருக்காங்க. ஆனால் பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா 379 were killed, அதாவது 379 இந்தியர்கள் தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதாரம் அப்படின்றது கிடைக்குது. இப்போ ரவுலட் சட்டம் அப்படி தொடர்ந்து வரக்கூடியதான் இந்த நேஷனல் ஹர்த்தால், அதாவது தேசிய பந்த். அதைத் தொடர்ந்து அதை வழிநடத்திய சத்யபால் சைஃபுதீன் கிச்லு அவர்களை கைது பண்ணதுக்காக நடக்கப்பட்டது தான் இந்த ஜாலியன்வாலா பாக் பூங்கால நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமா இந்த போராட்டம். இப்போ இந்த பார்க்ல கூடிய 2 விதமான மக்கள் அப்படின்னா ஏதாவது பெருசா சண்டை போடுறதுக்காக வந்திருக்காங்களான்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தங்க அமைதியான வழியில போராட்டம் பண்றதுக்காகவும் இன்னொருத்தங்க அமைதியான வழியில தங்களோட பைசாக்கி தினத்தை கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அப்பாவி இந்தியர்கள் அப்படின்னவங்க அங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் நைட்வுட் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது வீர திருமகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க
தமிழ்ல. இந்த வீர திருமகன் அப்படின்ற பட்டம் நமக்கு பிரிட்டிஷ்காரங்க இவருக்கு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. இந்த துயரமான சம்பவத்தை கேட்ட ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்த வீர திருமகனான நைட்வுட் பட்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள்ட்ட திருப்பி அளிச்சிருக்கார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மாதிரியே மகாத்மா காந்தியார் அப்படின்னு என்ன பண்ணாரு, காந்தியார் அவர்களுக்கு ஒரு டைட்டில், ஒரு பதக்கம் அப்படி இருக்குது. அந்த பதக்கம் அப்படி காந்தியார் அவர்கள் ஆங்கிலேயர்கள்ட்ட எனக்கு இந்த பதக்கம் வேண்டாம், இந்த மாதிரி அப்பா இந்தியர்களை கொண்டிருக்கல, அந்த பதக்கம் வேண்டாம், உன்னோட எந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்தார். அந்த பதக்கத்தின் பெயர் என்ன அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் அப்படி பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா இது மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸ் அப்படி நம்ம வரிசையா ரிவிஷன் அப்படி பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா குரூப் 4 எக்ஸாம், ரயில்வேஸ்ல ஏஎல்பி எக்ஸாம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படி வந்திருக்கு. ஸோ பக்காவா தொடர்ந்து நம்ம சேனல் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் அப்படி பக்காவா எக்ஸாமுக்கு தேவையான மாதிரி வரப்போகுது. ஸோ ரொம்ப முக்கியமா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா பிடிக்கலையா அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் அப்படிதையும் veranda.race.in அப்படின்னு நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.